உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி பற்றி பார்த்து வருகிறோம். இந்த தொகுதியில் களஆய்வு செய்துள்ள நமது செய்தியாளர் சுப்பையா கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். இனி இத்தொகுதி குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியின் சில முக்கிய பிரச்சனைகளை இங்கு பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. தமிழகத்தில் உள்ள முக்கிய தொகுதிகளில் ஒன்றுதான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு விஐபி தொகுதியாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த தொகுதிக்கான பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துறவி ராமானுஜர் அவதரித்த இடமும் கூட இந்த தொகுதி. அது மட்டுமல்லாமல் கார்பந்து நடக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை அமைந்துள்ள பகுதி. மேலும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி உயிரிழந்த இடமும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அமைந்துள்ளது. இது போன்ற ஏராளமான சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய தொகுதிதான் இது. இப்போ நான் நின்று நிற்கக்கூடிய பாதையான பெங்களூர் மற்றும் சென்னை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள இந்த சாலையானது இந்த சாலையை பொறுத்தவரை மிக முக்கியமான சாலையில் ஒன்று. ஏனென்றால் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய இந்த சாலையாகும். இதில் வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டில் ஏராளமான விபத்து நடந்தன. குறிப்பாக 912 விபத்துகள் இந்த பகுதி நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதி மக்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இந்த சாலையில் போதுமான மருத்துவ வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை என்பதுதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனையில் போதுமான வசதி இல்லை என்பது இந்த தொகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. அதே வேளையில் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக யார் வந்தாலும் தொடர்ந்து இந்த மருத்துவமனையை பராமரிக்காமலும் இதை மேம்படுத்தாமலும் இதோடைய தரத்தை உயர்த்தாமல் விட்டு விடுவதால் இங்குள்ள பகுதி மக்கள் குமுறுகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமான பகுதி என்பதாலும் அடிக்கடி விபத்திடக்கூடிய பகுதி என்பதாலும் சென்னை இணைக்கக்கூடிய பெங்களூர் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலை என்பதால் இதில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு 350க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள், கார் தொழிற்சாலைகள், செல்போன் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன. அந்த நிறுவனங்கள் பணிபுரியக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த பகுதியாக வந்து செல்லக்கூடிய பகுதியில் ஏராளமான விபத்துகள் நடைபெறும் பகுதி என்பதால் இந்த பகுதியில் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தொகுதியிலான தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் மற்றும் அம்பத்தூர், மதுரவாயில் ஆகிய உள்ளடக்கிய தொகுதிகளாகும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை தென் தமிழகத்துடைய நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. இங்கிருந்து இங்கே வந்து தாம்பரம் மற்றும் பல்லாவரம் போன்ற பகுதிகளில் பெருமளவு இங்கே உள்ள பகுதி மக்கள் வந்து தென் மாவட்டம் செல்லக்கூடிய அனைத்து ரயில் சேவைகளும் இந்த பகுதியிலிருந்து கிளம்பக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. தற்போது எழும்பூரிலிருந்து செல்லக்கூடிய தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் இன்னும் தாம்பரம், பெருங்குளத்தூர் போன்ற பகுதியிலிருந்து கிளம்புவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் கோயம்பேடிலிருந்து செல்லக்கூடிய தென் மாவட்ட பேருந்துகள் அனைத்தும் இந்த பகுதிக்கு மாற்றம் செய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான திட்டமிடலும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த பகுதியில் உள்ள இந்த தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மேலும் ரயில்வே மேம்பாலங்களும் நடைபாதை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதியில் வலுத்து காணப்படுகிறது. அது தென் தமிழகத்தின் நுழைவு வாயிலாக கருதப்படக்கூடிய தாம்பரம், பெருங்குளத்தூர் போன்ற பகுதிகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள். அதே வேளையில் ரயில் சேவையும் போக்குவரத்து சேவையும் சாலை போக்குவரத்து சேவையும் ஒரே இடத்தில் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியை மேலும் விரிவுபடுத்தி அதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே வலுத்து காணப்படுகிறது. ஆனால் இதுவரை அது போன்ற நடவடிக்கை இல்லை என்றும் குறைபட்டுக் கொள்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி உறுப்பினர் TR பாலு கடந்து வந்த அரசியல் பாதையை இப்பொழுது பார்க்கலாம். 16வது வயதில் திமுகவில் இணைந்தவர் TR பாலு 1976இல் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் 1982இல் சென்னை நகர திமுக செயலாளரானார். 1986இல் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1996இல் தென் சென்னை தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டு வரை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார். 1998 மற்றும் 99ஆம் ஆண்டுகளிலும் தென் சென்னை தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 முதல் 2003ஆம் ஆண்டு வரை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தார். 2004இல் தென் சென்னை மக்களவை உறுப்பினராக 4வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். 2009இல் 5வது முறையாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக TR பாலு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் அவரது தொகுதியில் எவ்வளவு நிதி செலவிட்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு மக்களவை தொகுதி உறுப்பினருக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 19 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய 20 கோடியே 89 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தந்திருக்கிறார். அதில் 14 கோடியே 7 லட்சம் ரூபாய்க்கான திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 8 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதுபோக 3 கோடியே 66 லட்சம் ரூபாய் தற்போது மீதம் இருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் MP தொகுதிக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் சுப்பையா காத்திருக்கிறார். பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.